இன்னைக்கு எபிசோட்ல ஜட்ஜ் பாட்டி எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணி கேஸ தள்ளுபடி பண்றாரு. பாட்டி ரிலீஸ் ஆனதால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, மயுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஜெலியன் கேக்குறான். மயு பார்க்ல சொன்னதை பாக்யா எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. கடைசியில அந்த குழந்தை தான் ஈஸ்வரிய காப்பாத்திருக்குன்னு தாத்தா சொல்றாரு. பாக்யா மயு கிட்ட பேசலாம்னு போறாங்க. மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்ததால ராதிகா பாக்யா மேல கோவப்படுறாங்க. பொய் கேஸ் கொடுத்து என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தியான்னு கமலா மேலையும் கோவப்படுறாங்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா, என்ன அசிங்கப்படுத்திட்டல, இனிமே வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்றாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்லயும் எல்லாரும் பாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி வீட்டுக்கு வந்ததும் செல்வி ஆரத்தி எடுக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் ரொம்பவே எமோஷனலா இருக்காங்க. வீட்டுக்கு வருவேன்ற நம்பிக்கையே இல்லாம இருந்தேன்னு பாட்டி அழுகுறாங்க. யாருக்காக எல்லாரையும் விட்டுட்டு போனேனோ அவனே எனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டான், என்ன கைவிட்டுட்டான்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க. நீ இல்லைன்னா என்ன ஆயிருப்பேன்னே தெரியல, காலம் ஃபுல்லா ஜெயிலேயே கடந்திருப்பேன்னு சொல்லி அழுகுறாங்க. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காம நடந்துடும். அது நல்லதா இருந்தா ஏத்துக்கணும், கெட்டதா இருந்தா உடனே மறந்துடணும்னு பாக்யா சொல்றாங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.